அனைவருக்கும் வணக்கம். சிறகின் ஓசை தமிழ் அறிவோம் சேனலில் இன்று ஒரு கதை. ஒரு குரு சிஷ்யன் இருந்தாங்க. குரு கிட்ட பாடம் கற்றுந்தான் சீடன். ஒரு நாள் என்ன பண்ணார், நிறைய கலைகள் அவரும் சொல்லி கொடுத்தார். இருந்தாலும் சீடனோட அறிவை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், நம்ம சொன்னதெல்லாம் அவன் சரியா கடைபிடிக்கிறானா பார்க்கணும்னு வான் கூட்டின்னு போனார் எங்க கடற்கரைக்கு. கடற்கரைக்கு போனதும் அலையானது வேக வேகமாக அடிச்சுட்டே இருந்தது. அந்த அலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கனமான பாறை மேல் மோதி மோதி ஓடிக்கொண்டிருந்தது. எப்பவுமே பார்ப்போம், நம்ம மகாலிபுரம்லாம் போனாக்கா பாறையில அலை மோதும். அப்பேற்பட்ட அலைகள் மோதிக்கொண்டிருக்க கடற்கரையை பார்த்து ரொம்ப சிந்திச்சிட்டு இருந்தான் மாணவன். அப்ப குரு சொன்னாரு, இப்ப நீ இந்த அலைகள் இப்படி வேகமா அடிக்கிறத பார்த்து என்ன நினைக்கிற தம்பின்னு கேட்டார். ஐயா, இந்த அலைகள் எவ்வளவு வேகமா அடிச்சாலும் இந்த பாறையானது ஒரு இம்மி கூட தன்னுடைய இடத்துல இருந்து நகராம இருக்கு பாருங்க. அந்த மாதிரி நாமளும் ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த பாறை போல இருந்து கொண்டு அஞ்சி ஓடாமல் எந்த தடையும் கண்டு நம்ம வேலையில கண்ணா இருக்கணும்னாரு. நீ சொன்னது கரெக்டு தான், இருந்தாலும் ஒண்ணு தெரியணும், நீ அது மட்டும் இல்லை, இதுல எத்தனை முறை மோதினாலும் பாறை அசையாமல் இருக்குதுங்கிறதுக்காக இந்த அலையானது என்ன பண்றது, தன்னோட வேலையை என்னைக்குமே நிறுத்திக்கிறது இல்லை. அத போல நாம என்ன பண்ணணும்னா, இந்த செயல் நமக்கு நடக்கணும் அப்படின்னாக்க அந்த செயலை விடாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும். எது போல, அலையை போல அந்த முயற்சியை கைவிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு செயல் எவ்வளவு நம்ம முயற்சி பண்ணினாலும் இந்த செயல் நடக்காது என்று தெரிந்து விட்டால் அந்த செயலை மேலும் முயற்சி செய்து கொண்டு நம்மளோட அறிவையும் சக்தியையும் வீணாக்கி கொள்ளக்கூடாதுன்னு குரு சொன்னார். அப்பதான் சிஷ்யனுக்கு புரிஞ்சுது, இவர் இவ்வளவு அழகா சொல்றதுனாலதான் குருவோட ஸ்தானத்துல இருக்கார், நமக்கு இந்த மாதிரி தோணலையே. அதனால குருவாக இருப்பவர் என்றைக்கும் பல நிலைகளில் ஆராய்ந்து சிந்தித்து நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவர்கள். அதனால் நாம இந்த கதை மூலம் நமக்கு குருவாகிய ஆசிரியராக இருந்தாலும் எந்த கலையை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியராக இருந்தாலும் நாம் அவர்கள் பின்பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றவர்களை கடைபிடிக்க வேண்டும். நன்றி. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.